நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் இந்த மாதிரி ஆடுறேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு பிடிக்குது. நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா? அவள் வாய் சரியில்லை. நான் ஏன் குழந்தைங்களை அடிக்கிறேன் தெரியுமா? அவன் நடத்த சரியில்லை. நான் ஏன் கெட்ட வார்த்தை பேசுறேன் தெரியுமா? என் முன்னால் இருக்கிறவன் தான் என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறான். இப்படிலாம் அது சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். தான் எவ்வளோ அநியாயம் பண்ணாலும். ராமாயணத்தை பேசினா உடனே பையன் என்ன தெரியுமா சொல்றான்? அந்த ஆரம்பிச்சிட்டாங்கடா ராமாயணத்தை. ஏன்? அது அவனுடைய சப்ஜெக்டா இல்லை. அவனுடைய சப்ஜெக்டா சொல்லி பாருங்க, உட்காந்து கேட்பான். அவனுடைய சப்ஜெக்டா சொன்னா உட்காந்து கேட்பான். அவனுடைய சப்ஜெக்டா நீங்க சொல்லலைன்னா அவன் கேட்க மாட்டான். அவனுடைய சப்ஜெக்டா சொல்றேன். மகாபாரதம் நடந்து முடிந்தது. உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் இதோ போன மாசம் போனான், குருஷேத்திரத்துக்கு போனான். பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கு குருஷேத்திரம். போனான், போய் உட்கார்ந்தான், மண்ணை தடவுனான். ஒரு குரு வந்தார். என்ன செய்கிறாய்? இங்கே தானே மகாபாரதம் நடந்தது. சிரித்தார் குரு. மகாபாரதம் படிச்சிட்டியா? படிச்சிட்ட. யாருக்கும் நடந்தது? பாண்டவருக்கும் கௌரவம். யார் பாண்டவர்கள், யார் கௌரவர்கள்? இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகாபாரதத்தை நீ புரிந்து கொள்ள முடியாதுன்னார் குரு. என்ன செய்தி தெரியுமா? பஞ்ச பாண்டவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஐம்புலன்கள். கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். இந்த போராட்டம் இருக்குதே, இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அசைவுகளுக்கு கை தட்டுகிறீர்கள் என்றால் உள்ள வேலை செய்து சரியா. அதான் காரணம். அது சரியா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தனா இந்த கைத்தட்டலாம் வராது. முதல்ல ஆடவே முடியாது. வேறு விதமான ஆட்டம் தான் வரும். அப்படி வந்தால்தான் நம் இனம் வாழும். நான் ஒன்று சொல்றேன், கேளிக்கைகளில் மூழ்காமல் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கேளிக்கைகளில் மூழ்காமல் பாருங்க. ஐம்புலன்கள்ல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், பார்க்கும். யாரெல்லாம் வந்திருக்கா? ஓ, நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு 4-5 இருக்கு. ஓகே, உட்காரலாம் ஒரு 4 hours. ஓகே. காது இருக்குல்ல, அது விழும். அதுக்கு மூடி கிடையாது, இதுக்கு மூடி இருக்கு. இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. உடல் அசைவுகள் இருக்குல்ல, அது அற்புதமானது. The rare phenomena under the sky is our body. சூப்பர் மேட்டர் இது. உடல் ஒன்று அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மறுபடியும் வராது. போலியான சில விஷயங்களை போலாம். பல் டாக்டர்லாம் இருக்கிறீங்க இங்க. ஒரு பல்லு போனாலே எங்க ஊர்ல 15,000 ரூபா. அதுவும் செராமிக் பல்லு தான். வாய்க்குள்ள 32 × 15,000 போட்டு வச்சுக்கோங்க. வாய்க்குள்ளேயே வச்சிருக்கிறோம். இருந்தாலும் அது ஒரிஜினல் கிடையாது. வர்றது ஒரிஜினல் கோடி கொடுத்தாலும் வராது. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் சான்ஸே கிடையாது. இல்லைன்னா எங்க ஜெயலலிதா அம்மாவை நாங்கள் காப்பாற்றிருப்போம். முடியல. இல்லை, பல விஷயங்கள் இல்லை. உடல் அவ்வளவு அற்புதமானது. இந்த உடலை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது. அவர் சொன்னார், இந்த ஐம்புலன்களுக்கும் 100 கௌரவர்கள். அவர்கள் யாருன்னா 100 இச்சைகளுக்கும் நடக்கின்ற போர்தான் மகாபாரத போரான். ஐம்புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும். பையன் என்ன மாதிரி ஒரு டவுட்னு கேட்டான். சூப்பர் கொஸ்டின் அது. அப்ப கர்ணன் யார்? ஹூ இஸ் கர்ணா? அவன் 6வது சகோதரன்ல. அவன் யார்? நான் குரு சொன்னார் பாருங்க, உள்வாங்கி கொண்டு போங்க. குரு சொன்னார், அந்த 6வது நபர் தான் கர்ணன். அந்த கர்ணன் இருக்கான்ல, அந்த 6வதுங்கிறது என்னன்னா மனசாட்சியா. அந்த மனசாட்சி எப்பவுமே இச்சைகள் பக்கம்தான் நிற்குமா. நின்னு சொல்லுமா, நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் இந்த மாதிரி ஆடுறேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு பிடிக்குது. நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா? அவள் வாய் சரியில்லை. நான் ஏன் குழந்தைங்களை அடிக்கிறேன் தெரியுமா? அவன் நடத்த சரியில்லை. நான் ஏன் கெட்ட வார்த்தை பேசுறேன் தெரியுமா? என் முன்னால் இருக்கிறவன் தான் என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறான். இப்படிலாம் அது சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். தான் எவ்வளோ அநியாயம் பண்ணாலும். அதுக்கு பேர் தான் கர்ணனா. ஓ, சூப்பர் கேள்விங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க தெரியுமா? என்ன லாஜிக்காக கேட்குறாங்க தெரியுமா? பதில் சொல்ல தெரியாத நாம் தான் குற்றவாளிகளை தவிர, புத்தியா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தலைமுறை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தலைமுறை நம் ஆட்சியை பிடிக்கும், நம் மண் நம்முடையதாக இருக்குங்க. அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு சோறு போடுறதே இல்லைங்க. நம்ம என்ன மாதிரி அவங்க கேட்குறாங்க கேள்வி. துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார்,
பீஷ்மாச்சாரியார் எல்லாம் பெரியவங்க தானே, வயசானவங்க தானே, அவங்கெல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் நின்னாங்க? அப்போ வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொன்னால் நம்ம கேட்கணுமா? அப்போ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து தப்பே செய்யாதவங்களா? அப்போ எதுக்கு அவங்க வந்து அங்கே போய் நின்னாங்க? என்ன பதில் பாருங்க, குரு பதில். நம்ம மூளையில் அடிக்கிற வெளிச்சம், லைட்டு. வயசாயிடுச்சுங்கிறதுனாலேயே அவர்கள் நியாயமாக இருப்பார்கள் என்று நீ நினைக்காதே. அவர்களாலும் இச்சைகளை அவ்வளவு சீக்கிரமாக வென்றுவிட முடியாது. சோ அவர்களை நாம் மன்னிக்கலாம். எல்லாரும் தலையாட்டுறான், மன்னிக்கலாம். அடுத்து கேள்வி கேட்டாங்க பாருங்க, சூப்பர் கொஸ்டின். அப்போ கிருஷ்ணன் யார்? கிருஷ்ணன் யார்? அவனை ஏன் டிரைவரா வச்சாங்க? மகாபாரதத்தில் கிருஷ்ணன் யார்? தேரோட்டி தானே, பார்த்த சாரதி. சாரதினா டிரைவர். ஏன் அவனை டிரைவரா வச்சாங்கன்னா, குரு சொன்ன பதில், இந்த ஐம்புலன்களை இச்சைகளுக்கு எதிராக செலுத்த வேண்டும் என்றால் நாம கிருஷ்ணன் என்கின்ற கடவுளை டிரைவராக வைத்துக் கொண்டால் ஈஸியாக அந்த 100 இச்சைகளை ஜெயித்து விடலாம் என்பதற்காகத்தான் அவரை கொண்டு வந்து டிரைவராக வைத்தேன் என்று சொன்னார் குரு. இதுதாங்க மகாபாரதத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை. நாம் ஒட்டுமொத்தமான இந்த கதையை சொல்லாமல் வெறும் காட்சிகளின் மூலமாகவும் வெறும் பாத்திரங்கள் மூலமாகவும் போய்கொண்டே இருக்கிறோம். யூத்துக்கு நான் சொல்றேன், எந்த வார்த்தை இருந்தாலும் இங்க நிறைய கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஆனால் அந்த கேள்வியில் அடர்த்தி இல்லை. அடர்த்தி இருக்க வேண்டும் என்றால் தேடலில் போங்க, உள்ள இறங்குங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. தகவல்களை தெரிந்து கொள்வது அல்ல அறிவு. தகவல்களை வைத்துக் கொண்டு அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கான தேடல் இருக்கு பாருங்க, அதற்கு பெயர் தான் அறிவு. இந்த அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அடங்கவே அடங்காதீங்க. என்னடா டீச்சர் இப்படி சொல்லி தராங்களேன்னு நிஜமா சொல்றேன், அடங்காதீங்க. எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்குங்க, எதுக்கு அடங்கக்கூடாதோ அதுக்கு அடங்காதீங்க.